வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனுங்க. 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். லக்னங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டுருங்க. ஸோ அதுதான் லக்னம். ஸோ ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது சூப்பராக இருக்குங்க. முதல்ல வர பொது பலன்கள் அது கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கும். அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி இருந்தாலும் ஒன்று நடக்கும். அதை நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி உங்களுக்கு 3ல் இருக்கார். 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நம்ம தெரியாமல் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. சில பேர் கேமரா வைப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. ஸோ கேட்டத்தில் காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள், டென்ஷனோ இல்லை சுப நிகழ்ச்சி நடத்துகிற விஷயங்கள் ஒரு எமோஷனான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4-11ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2ல் இருக்கும்போது நல்ல லாபம் கிடைக்குங்க. பெரிய லாபங்கள், பூமினால் லாபங்கள், வண்டி வாகனம் நல்ல லாபம் வர்றதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5-10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5-10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 3ல் உச்சமாகும் போது குழந்தைங்களோட வளர்ச்சி அபரீதமாக இருக்குங்க. குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்க இந்த அளவுக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கிடைக்காத ஒரு யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயங்கள். ஆன்மீக சுற்றுலானால ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் வரும். எல்லாமே அற்புதங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் 2ல் இருக்கும்போது புதிய வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. சில நேரங்களில் வேலையில் புதன் ராகு ஒன்றா இருக்கும்போது சில நேரம் ஏடாவும் பேசுவோம். அதனால் பேசுறதுனால ஒரு விரோதம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் போக முடியும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய 8ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர் டாக்குமெண்டேஷன், இந்த செக்கு கொடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். கற்பனையிலே நடக்காத ஒரு விஷயத்தை இப்படி நடந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது, அது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றலாம் யோசிக்காமல் வருவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி லைஃப் நாளைக்கு என்ன சாப்பிடணும்னு நமக்கு தெரியாது. எதுக்கு தேவையில்லாமல் அவன் இப்படி பண்ணிட்டானா இப்படி பண்ணுறது, இவன் இப்படி பண்ணிட்டானா பண்ணுறதுன்றல ஒரு அர்த்தம் கிடையாதுங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றம்லாம் இருந்தாலும் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் முரண்டு பிடிப்பார். இந்த புதன் ராகுலாம் இருக்கும் புத்தி வேலை செய்யாது. டேடிக்கு புத்தி வேலை செய்யாது. கொஞ்சம் இடமா பேசுறதுலாம் இருக்கும். அதான் ஓய்வு போதும் விடுங்க. எல்லாம் ஒரு ஷார்ட் டைம் தானே. எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற பிளானெட்டு அதெல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும். தொழிலுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எது கடன் வாங்க முதல் யோசிங்க. ஏன்னா அப்புறம் கடன் வாங்கிட்டோம், ஐயோ நடா இவ்வளோ ஆயிடுச்சுங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. புதிய சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி வந்தாங்க. சூரியன் 8ஆம் அதிபதிங்க. அவர் 3ல் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கார செக்கு, அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அதுக்கு இல்லாமல் நடக்காத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு வளட்டிங்கன்னா ஐயோன்னு சொல்லிட்டு தூங்காமல் இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறதுலாம் அர்த்தமே கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் என்ன ஆகிட போகுதுன்னு உட்காந்து யோசிங்க. அதனால் இப்படி நடந்துட்டா அப்படி நடந்துட்டா ஒரு குழந்தைக்கு அப்போ தான் பிறந்துருக்குது. அது 25 வயசில் கண்டன் ஜோசியம் சொல்லிட்டு இப்போயே உட்காந்து எழுதுன்னு இருப்பாங்க. அது 25 வயசு வரும்போது பார்க்கலாமே, எது இப்போயே போயிட்டு உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்தை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னம் சந்திரன் தேசம். சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயம்லாம் நடக்குங்க. நல்ல ஏற்றம், நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மகர லக்னம் செவ்வாய் தேசம். செவ்வாய் 4-11ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும்போது புதிய வண்டி, வாகனங்கள், வீடு அமைகிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பு தான். ஸோ மகர லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். சில நேரத்தில் நம்ம பேசுகிறது நிறைய விரோதத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா 6ஆம் அதிபதி புதன் ராகுன்னும் போதே
கொஞ்சம் கவனமாக. அதே மாதிரி அப்பாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து கேது தசாபதி இருந்தாங்க. கேது வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது, அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வழக்குகள் ஏதாச்சும், கேதுனாலே வழக்கு, கடன், இதனால் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ இருக்கும். அது யோசித்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குங்க. நம்ம வந்து அறக்க பறக்க வந்து பண்ணணும், இன்றைக்கே முடிக்கணும், இன்றைக்கே பண்ணணும்னா அது ஆகுறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை பிரச்சனை இருக்குன்னா அதை நியூட்ரலாக விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. நம்மகிட்ட வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது என்ன சொல்லுவானா, எனக்கு நாளைக்கு பணம் வேணும், நாளானைக்கு பணம் வேணும், ஒரு மாதத்தில் இத்தனை கோடி வேணுமா தான் கேட்பானு. இது இப்போ டைம் இப்படி இருக்குது, கொஞ்சம் கம்முன்னு இருக்கியானா கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் ஐயோ வலிக்குதே, குத்துதே, கோடைதேன்னு வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும், சுக்கிரன் வந்து பார்த்தா 5, 10ஆம் தேதி 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்னா, அது வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுக்கிரன் புதன் ஒன்றா இருக்கும்போது கலகங்கள் இருக்கும். நீங்களை வந்து தொழில் ரீதியாக கடன் குத்துறேன்னுவான், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வாட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து டார்கெட் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்ன பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ண, எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த சாமி நம்மளோட ஒன்றணும். அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. திதிங்கிறது வந்து நம்ம முன்னோருடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோட வேலையை. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை எஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவளியில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அது ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு தாத்தா பாட்டி 2 வகை, அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா, திதி சூனியங்கிறது வந்து 6, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்னைக்கு இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க, திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம், இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துக்கிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவறுங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி, அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக இந்த சதுர்தசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூனியமாக மாறும். ஸோ அதனால் வந்து அது மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அது எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12ஆக மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூனிய ராசிகளில்
அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம். ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூன்யமோ திதியோ வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமிலெலாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூனியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறத நம்புறது ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.